இப்ப 38வது வினாவை பார்வையிடுங்கள். சொந்த வியாபாரி ஒருவரின் பணப்பையில் 22,100 பணம் 18 நாணயத்தாள்களாக உள்ளன. அவை யாவன? அப்ப இங்க எங்களுக்கு தேவையான 2 தகவல்: அவரிடம் இருக்கின்ற பணத்தின் மொத்த தொகை, நாணயத்தாள்களின் எண்ணிக்கை. இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் விடையை அணுக முடியும். அப்ப நாங்க இதுல முதலாவது விடையை பார்ப்போம். அந்த தகவலை கணிப்புகளை செய்து பார்ப்பதன் மூலம் அது பொருத்தமாக இருக்குதா என்று பார்க்கணும். 2 தகவல் பார்க்கணும்: மொத்த தொகை, நாணயத்தாள்களின் எண்ணிக்கை. அப்ப நாங்க நாணயத்தாள்களையோ ஒன்றிலையும் முதல்ல பார்ப்போம். அப்படி எதுவும் பிழை இருந்தால் அதை தவிர்த்து போட்டு சரியானதை கண்டுபிடிப்போம். அப்ப இதுல 3 நாணயத்தாள் சரி, அதாவது நாணயத்தாள்கள் எண்ணிக்கை இது 3, இது 4, இங்கால 5, இங்கால 5, மிகுதி என்று சொல்லப்படுது. அப்ப மிகுதி என்றபடியால் மிகுதி 100 நாணயத்தாளாக இருக்கவனும், அதன்படியால் எங்களுக்கு நாணயத்தாளின் எண்ணிக்கையை மட்டும் இங்க எண்ணி கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்றால் 100 ரூபாத்தாள் எத்தனையாகவும் இருக்கலாம். மிகுதி ரூபாய் 100 ரூபாத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கோலிய அங்க எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. அப்ப நாங்க இங்க நாணயத்தாள்கள் எண்ணிக்கையை வைத்து முதல் துணிய முடியாது. அப்ப நாங்க இப்ப தொகையைத்தான், அதுங்க மொத்த தொகையைத்தான் ஆதாரமாக கொண்டு விடை காண வேண்டும். இப்ப இதுல பார்ப்போம். ஏனென்றால் அந்த மிகுதியில 100 ரூபாய் அடங்குதோடும் பார்க்கலாம். சரி, பார்ப்போம். 5,000 ரூபாய் 3 என்றால் 15,000 ரூபாய். முதலாவது கேள்விக்கான தகவல். 1000 ரூபாய் 4 என்றால் 4,000 ரூபாய். 500 ரூபாய் 5 என்றால் 2,500 ரூபாய். இப்ப இது அதாவது நாணயத்தாள்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் ஒரு பக்கம் கணித்துக் கொள்வோம். இதுல 3 நாணயத்தாள்கள் இங்க சொல்லப்பட்ட தடயங்களை நாங்க புரிந்து கொள்வோம். 5,000 3, 1000 4, 500 5 என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இப்ப இதுல வந்தது 12 நாணயத்தாள்கள் வந்திருக்கின்றது. 18ஆக இருக்கணும் என்றால் இன்னும் 6 100 ரூபாய் தாளாக இருந்தால் 600 ரூபாவாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் கூட்டினால் 22,100 சரியா இருந்தால் அந்த விலை பொருத்தமாக இருக்கும். பார்ப்போம். 0 0 11 1 1 கொண்டு வந்தால் இங்க 12 1 22 22,100 பொருத்தமான விடையாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடையே பொருத்தமான விடை என கருதுவோம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா: ஒரு மாணவன் தனது வகுப்பறையிலிருந்து பாடசாலை வாசலுக்கு செல்லும் போது 3 தடவைகள் இடது பக்கத்துக்கும் 2 தடவைகள் வலது பக்கத்துக்கும் திரும்பிச் செல்லும் வழிப்பாதை அல்லாதது எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப இந்த கேள்விகள்ல நாங்க கவனிக்க வேண்டியது விடயம், இந்த வினா என்ன மாதிரியான வினா அல்லாத விடை என்றால் தவறான விடையத்தான் சொல்லணும். இந்த தகவலுக்கு அவன் செல்கிற போது 3 தடவை இடது பக்கமும் 2 தடவை வலது பக்கமும் திரும்பி செல்லும் வழிபாடு அல்லாததைத்தான் விடையாக இருக்கணும். அப்ப அப்படி இருப்பது விடையாக பொருந்தாது. அப்ப நாங்க இதுல வலஞ்சுழி இடஞ்சுழி என்பதை தெரிந்து கொண்டால்தான் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பதை உடனடியாக நாங்கள் நிறுத்தக்கூடிய, அதாவது அதுல குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு 2 சதுரம் தாரன் பாருங்க. இப்படியாக 2 சதுரம். இதுல வலது பக்கமாக திரும்புவது மணிக்கூடி திசையில போற வலம் சுழி. அதாவது இப்படியாக மணிக்கூட்டி முள் இப்படித்தான் சுற்றும். இப்படி போனால் வலம் சுழி வலது பக்கம். அதற்கு எதிராக போறது இடஞ்சுழி இடது பக்கம். இந்த பரியமைப்பை வைத்துக் கொண்டு இதுல நாங்கள் குறித்துக் கொள்ளலாம் வலது இடதுகளை. இப்ப நாங்க முதலாவது விடயத்தை பார்ப்போம். இதுல வலது இந்த பவிஷன் என்பவர் வகுப்பால நீக்கப்படுகின்றார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. டி பவிஷன். சரி,
இப்ப இதுல வலது இடது நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது வலது, இது இடது. அப்ப இதுல வலது, இது வலது, அடுத்தது இது வலது, இது வலது. இப்ப நாங்க புரிந்ததின் படி இங்க பாருங்க, முதலாவதுல இந்த உங்களுக்கு இது புரிந்தால் சரி. இந்த பக்கம் திரும்புறது வலது, இப்படி திரும்புவது வலது, இப்படி திரும்புவது வலது. இதே போல அடுத்ததிலே இது வலது, இது வலது, இது வலது, அடுத்ததிலே இது வலது. அதாவது திரும்புகிற திசையை வைத்தே நாங்கள் பார்க்கலாம். அதாவது இப்படியாக போகின்ற போது இது, அதாவது வலது பக்கத்துல பாருங்கோ, இப்படி வந்து இதுல திரும்புறத நாங்க இடது பக்கம் என்பதை புரிந்து கொள்ளோம். இதுல போய் இப்படி திரும்புவது வலது. அதாவது வலது பக்கம் என்பது இங்க பாருங்கோ, இப்படியாக சென்று இப்படியாக திரும்புகிற போது எங்கட கையை உயர்த்தி பார்க்க எங்களுக்கு தெரியுது வலது. இங்க இதுல இது வலது. அப்ப நாங்க இனி இடதுகள் பக்கங்களை பார்ப்போம். இங்க இது இடது, இது இடது, அடுத்ததுல இது இடது, இது இடது, இது இடது, இதுல இது இடது. நாங்க இந்த கைகளை திருப்பி தூக்கி பார்ப்பதன் மூலமே எங்களுக்கு இடது கை பக்கம் தெரியுது. இப்ப கேட்கப்படுகிறது 3 தடவை இடது கை பக்கமும் 2 தடவை வலது கை பக்கமும் அல்லாத விடை. இது 3 தடவை வலது கை பக்கமும் 2 தடவை இடது கை பக்கமுமாக இருக்கின்றது. அது அந்த தகவலை பொருந்தவில்லை. அப்ப இதுதான் விடையாக இருக்க வேண்டும். நாங்க இதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். இது 3 தடவை இடது கை பக்கம், 2 தடவை வலது கை பக்கம். அது பொருத்தமானது, ஆனா விடையாக அமையாது. அதே மாதிரி இதுவும் 3 தடவை இடது கை பக்கம், 2 தடவை வலது கை பக்கம், பொருத்தமானது, விடையாக அமையாது. இனி நாங்கள் இறுதி வினாவை இதுல பார்ப்பதன் மூலம் இந்த பரீட்சைத்தாளை முடித்ததாக கருதலாம். இருந்தால் நேரத்தை பிரியம் செய்யாமல் கணித தொடர்புடைமையில் ஏபி எனும் இரு அடைப்புகளுக்கும் இடப்பட வேண்டிய இரு கணித செய்கைகளும் யாவை? அப்ப நாங்க இதுல பார்த்தால் 6ஐ 5ஆல் பெருக்குகின்ற போது 6×5 30ஆகவும், 3ஓட 27 கூட்டுகின்ற போது 30ஆகவும் வருகின்றது. ஆகவே இதற்கு கணிப்பான விடை 3ஆவதே பொருத்தமானதாக இருக்கின்றது.